வெல்கம் டு நாதஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம டீனோசைனோவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய கட்டை விரலில் ஏற்படக்கூடிய வலியை பற்றி பேச போகிறோம். அதாவது மணிக்கட்டு பகுதியில் கட்டை விரல் சைடில் பேஸ் ஆஃப் த தம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலி தான் டீனோசைனோவிட்டிஸ்னு சொல்லுவோம். இதை மெடிக்கல் டேர்மில் டீக்வைர்வின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக கட்டை விரலுக்கு அதிகமான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது இந்த கட்டை விரலை தூக்கக்கூடிய மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது இந்த மசில்ஸ் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெயின் ஆகி வலி ஏற்படுத்தி அது க்ரானிக் ஸ்ட்ரெயினாக மாறுது. நாளடைவில் இந்த வலி இந்த இடத்துல ஆரம்பிக்கிற மைல்டு பெயின் முழங்கை வரைக்கும் பாஸ் ஆகி கட்டை விரலை தூக்க முடியாத அளவுக்கு வலியை நமக்கு ஏற்படுத்திடும். மணிக்கட்டில் மொத்தம் 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் 2 தசைநார் வெளியில் வருது. அந்த தசைநாரை சுற்றி ஒரு ஷீத் இருக்குது. இந்த ஷீத் ரிப்பீட்டட் யூசேஜ்னால பாதிக்கப்பட்டு இந்த ஷீத் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இந்த இன்ஃப்ளமேஷன் தான் பெயினை ஏற்படுத்துது. இதை தான் நம்ம டீனோசைனோவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனை ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் 30லேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட ஏஜ் குரூப்ஸ் தான் இந்த பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது எதனால் ஏற்படுறதுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் யூசேஜ்னால இந்த பிரச்சனை வருது. கட்டை விரலை அதிகமாக பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த டீனோசைனோவிட்டிஸ். இது யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா, மெயினாக பார்த்தோன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் மொபைல் யூசர்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் ஒரே கையில் மொபைலை ஹோல்ட் பண்ணி இந்த கட்டை விரலை கண்டினியூஸாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு பல மணி நேரம் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை மொபைல் யூசர்ஸ்க்கு ஏற்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் யூசர்ஸ், அதுவும் முக்கியமாக சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ்க்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அடுத்தது ப்ரெக்னென்ட் விமன், அதுவும் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது குழந்தைய ஹோல்ட் பண்ணுறது கையை ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் வச்சு குழந்தைய ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் குழந்தைய ஹோல்ட் பண்ணுறதுக்கு கை ஸ்ட்ரெச்சிங்கில் இருக்கும்போது இந்த டெண்டான் பாதிக்கப்படுது. அதனால் இந்த பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படுது. இதை தவிர்த்து இந்த லேத்தில் வேலை பார்க்குறவங்க, வைப்ரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்க, அளவுக்கு அதிகமாக எழுதுறவங்க, அதிகமாக வெயிட் தூக்குறவங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதை தவிர்த்து முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்தாலும் இந்த டீனோசைனோவிட்டிஸ் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த டீனோசைனோவிட்டிஸ்க்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் அறிகுறி, இந்த பேஸ் ஆஃப் த தம்பில் அதுவும் இந்த இடத்துல பெயின் சிவியராக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பெயின் இங்கே ஸ்டார்ட் ஆகி முழங்கை வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வீக்கம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது, எந்த ஒரு வெயிட்டையும் தூக்க முடியாது, எந்த ஒரு ஆப்ஜெக்ட், சின்ன ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பிரச்சனை டாமினன்ட் ஹேண்டில் தான் அஃபெக்ட் ஆகும். அதுவும் தம்பை லைட்டாக அசைச்சாவே வலி அதிகமாகும். மொபைல் யூஸ் பண்ண ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ரைட் ஹேண்ட் தான் நமக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரைட் ஹேண்டட் தான் அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனை சாதாரணமாக மைல்டாக ஆரம்பிக்கும். அதுவும் இந்த கட்டை விரலில் இந்த இடத்துல பேஸ் ஆஃப் த தம்பில் ஆரம்பிக்கும். இங்கே ஆரம்பித்து முழங்கை வரைக்கும் இந்த வலி ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் இந்த வலி ஆரம்பிக்குது, அதாவது மைல்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மைல்டு பெயின் தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இமீடியட்டாக ஐஸ் பேக் கொடுக்கணும். அதாவது கண்டினியூஸாக ஐஸ் மசாஜ் கொடுத்து இந்த கட்டை விரலை அசைக்கக்கூடாது. அசைக்காமல் இந்த கட்டை விரலுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ கண்டினியூஸாக ஒரு 2லேருந்து 3 நாள் கட்டை விரலுக்கு ரெஸ்ட் கொடுத்து கண்டினியூஸாக ஐஸ் மசாஜ் கொடுத்தாவே இந்த பிரச்சனை தானாக சரியாக போயிடும். 2 to 3 டேஸ்லேயே சரியாயிடும். சப்போஸ் இந்த பெயினை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க, மைல்டு பெயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மசில் ஓவர்
ஸ்ட்ரெயின் ஆகி சாதாரணமாக இருக்கிற சிம்பிள் பெயின் வந்து சிவியர் பெயினாக மாறிடும். ஸோ நீங்கள் சிவியர் பெயினாக ஒன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு சிவியர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களால் எந்த ஒர்க்கும் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் மீட் பண்ணுங்கள். தெரபிஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஃபிங்கல் ஸ்ட்ரெயின் டெஸ்ட்டுன்னு பேர். இந்த டெஸ்ட் எப்படின்னா, ஜஸ்ட் கட்டை விரலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கையை வந்து கீழ் நோக்கி இப்படி தள்ளணும். தள்ளும்போது இந்த இடத்துல தாங்க முடியாத சிவியரான வலி ஏற்படும். இந்த இடத்துல இந்த டெஸ்ட் பண்ணும்போது வலி சிவியராக இருக்குன்னா இந்த டெஸ்ட் வந்து டீனோசைனோவிட்டிஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ தெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக ஸ்ப்ளிண்ட் இல்லை பிரேஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கட்டை விரலை அசைக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ கையில் வந்து அந்த பிரேஸை போட்டுக்கிட்டு 2லேருந்து 4 வாரம் அந்த பிரேஸ் வந்து கண்டிப்பாக வந்து கட்டை விரலை அசைக்காமல் இருக்கிறதுக்கு வேர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டை விரலை திரும்ப திரும்ப அசைச்சிக்கிட்டே இருந்தால் அந்த இன்ஃப்ளமேஷன் குறையாது, உங்களுக்கு பெயினும் குறையாது. ஸோ ஸ்ப்ளிண்ட் வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்ப்ளிண்ட் வந்து உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 2 வாரமோ இல்லை 4 வாரமோ எவ்வளோ டியூரேஷன் தெரபிஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த டியூரேஷன் நீங்கள் வேர் பண்ணி ஆகணும். அடுத்து சைமல்டேனியஸாக உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பி 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ப்ளிண்ட்டையும் வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெயின் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பெயின் குறைஞ்ச பிறகு தெரபிஸ்ட் உங்களுக்கு மசாஜ் கொடுப்பாங்க. அதாவது மேனுவல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேனுவல் தெரப்பியில் வலி எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியா சுற்றி உங்களுக்கு மசாஜ் கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கு மொபிலைசேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் மொபிலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தெரப்பி சொல்லி கொடுப்பாங்க. கான்ட்ராஸ்ட் தெரப்பி வந்து ஒன்றும் கிடையாது. 2 மினிட்ஸ் வந்து வார்ம் வாட்டரில் நீங்கள் கை வைக்கணும், 1 மினிட் வந்து கோல்ட் வாட்டரில் கை வைக்கணும். இந்த கான்ட்ராஸ்ட் தெரப்பியை நீங்கள் வீக்கில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரெச்சஸ்னு போன்ற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் சொல்லி தருவாங்க. அடுத்து ரப்பர் பேண்ட் எக்ஸசைசஸ், பாட்டில் எக்ஸசைசஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லி தருவாங்க. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக வீக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நாளடைவில் இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். திரும்பவும் இந்த பிரச்சனை வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். நன்றி.